பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலே அந்த 16வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஜனத்தை வனாந்தரத்திலே அறியாத மன்னாவினாலே தேவன் அவர்களை போஷித்தார். ஒன்றுமில்லாத இடம், எந்த நன்மையும் கொடுக்காத ஒரு இடம் வனாந்தரம். அந்த வழியாக தேவ ஜனங்கள் கடந்து வரும் பொழுது அந்த இடத்திலே ஆண்டவர் தாமே அவர்களை அறியாத மன்னாவினாலே அவர்களை போஷித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் கூட, அதாவது இக்கட்டான கஷ்டமான நேரங்களும் கூட ஆண்டவர் உங்களை நடத்துவார். அது எப்படின்னா, நீங்கள் அறியாத, உங்கள் அறிவுக்கு எட்டாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். எப்படி தம்முடைய ஜனத்துக்கு ஒன்றுமில்லாத இடத்திலே, அந்த வனாந்தரத்திலே அவர்கள் அறியாத மன்னாவினாலே அவர்களை போஷித்தாரோ, அதே போல் உங்கள் வாழ்க்கையிலே வனாந்தரம் போன்ற உங்கள் வாழ்க்கையிலே, ஒன்றுமில்லாத உங்கள் வாழ்க்கையிலே, எந்த நன்மையும் உண்டாகாத உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்தில் நிச்சயமாய் தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். நீங்கள் அறியாத, உங்கள் அறிவுக்கு எட்டாத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த அறியாத மன்னா எப்படி இருந்தது அப்படின்னா, அது தேனிட்ட பணியாரத்தை போல அவ்வளவு ருசி உள்ளதாக இருந்தது. கர்த்தரால் மகிமையுண்டாவதாக. அது வானத்தில் இருந்து, அது பரத்தில் இருந்து தேவ ஜனங்களுக்காய் கொடுக்கப்பட்ட மன்னா. அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் பரத்தில் இருந்து, பரலோகத்தில் இருந்து தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ருசி உள்ள ஒரு மகிமையான ஒரு ஆசீர்வாதமான, நீங்கள் அறியாத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். நீங்கள் அறியாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். தேவன் உங்களுக்கு செய்கிற காரியம் அது பரத்தில் இருந்து வரக்கூடியதாக இருக்கும். அது பரலோகத்தில் இருந்து உன்னதமான தேவனிடத்துலேருந்து வரக்கூடிய அது நன்மையாக இருக்கும். அந்த காரியம், அவர் கொடுக்கிற நன்மை, அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம், அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற நன்மையானது அது உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் குடும்பத்துக்கு அது ருசி உள்ளதாய் இருக்கும். நிச்சயமாக இந்த நாட்களில் ஆண்டவர் நீங்கள் அறியாத, உங்கள் அறிவுக்கு எட்டாத ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு செய்ய போகிறார். ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த எரேமியால கூட நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, நீ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறுஉத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் சொல்கிறேன். நீ அறியாத பெரிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, நல்ல இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, வனாந்திரம் போன்ற உங்கள் வாழ்க்கையில், ஒன்றுமில்லாத உங்கள் வாழ்க்கையில, குடும்பத்தில் ஆண்டவரே, நீர் அறியாத, ஆண்டவரே, நீர் அறிவுக்கு எட்டாத ஒரு பெரிய காரியத்தை என் ஆண்டவர் செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அழைத்த தேவன் உண்மை உள்ள தேவன். நீர் வாக்கு மாறாதவர், கைவிடாதவர், கடைசி வரைக்கும் நடத்துகிறவர். நீர் அறியாத எட்டாத ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறதுக்காக, ஒரு பெரிய காரியத்தை நீர் அறிவிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். மகிமைப்படும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.